ஜி ஸ்கொயர் பாலாக்கிட்ட 30,000 கோடி ரூபா இருக்குது. எப்படி 30,000 கோடி வந்தது? அவன் வீட்டுக்கு போயிருக்கணுமே. ஓட்ட டிவி விற்ற வீட்டு போய். அப்போ இந்த முட்டாள் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பக்கம் 3 வருட காலம் போகாததே மிகப்பெரிய குற்றம். உங்களை எதிர்த்து அரசியல் பண்ண பிறகு உங்களுக்கு கோபம் வருது. அப்போ இந்த நாடு அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு, வேற ஒன்றுமே இல்லைங்க. முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறார்கள். தந்தை பெரியார். திமுக அதிமுகன்னு இல்லாமல் இவங்க வரும்போது இவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை, இவங்க வரும்போது இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைன்றது ஒரு சமரச ஒப்பந்தம் தானே அது. 2 பேரும் சார். நான் ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ 5,000 கோடிக்கு மணல் தேடி இருக்காரு யார்? அவர் சொல்லிடுவார், உனக்கு இத்தனை கோடி நான் பணம் கொடுத்துருக்கேன், சத்யா மூலம் சபரீசனுக்கு இத்தனை கோடி பணம் கொடுத்துருக்கேன். எடப்பாடி போட்டு உடைச்சானா திமுக ஆட்சிக்கு டமால். எடப்பாடி செய்வார். எடப்பாடி நான் இதுக்காக இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்னு எடப்பாடி கண்டிப்பாக சொல்லக்கூடியவர் தான். எந்த விளிம்பு நிலைக்கு எடப்பாடி போக தயாராக இருக்கார். அதனால் திமுகவுக்கு தான் இவ்வளவு காலம் மக்கள் கேட்பான், 3 வருஷம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இல்லை, ஏன் நடவடிக்கை எடுக்கல? அருமை அருமை அருமை. இதுதான் 3 வருஷம் நடவடிக்கை எடுக்காத காரணம். நீங்கள் அதிமுகவோட கையூட்டு வாங்கி கொண்டீர்கள். திமுக வேற எந்த காரணத்தை திமுகன்னு சொல்லிட முடியுமா? இல்லை தலைமை, இல்லை அதுக்கு கீழே உள்ளவங்க ஒரே ஆள் தாங்க, ஸ்டாலின் தாங்க. கள்ளச்சாரை விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்ததன் விளைவாக அந்த கொடநாடை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு பேசினாருன்னு எடுத்துக்கலாமா? அதுதான் அரசியல், அதுதான் அரசியல். அதை தாண்டி உண்மையான அரசியல் அல்ல. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கொடநாடு வழக்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னார். இன்டர்போல் ஆஃபீஸர்களோட உதவியோடு நாங்கள் நிறைய விஷயங்கள் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 261 பேரோட விசாரணை நடந்திருக்கு. 8000 பக்க அறிக்கைகள் ஒரு பக்கம் வந்திருக்கு, இன்னொரு பக்கம் 8 பேரோட சிம் கார்டுகள் இது பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னார். சூசகமாக அதிமுகவுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கொடநாடு வழக்கை நாங்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கோம், அதை எப்போ வேணாலும் கையில் எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல. ஏன்னா அதிமுகவின் அந்த உண்ணாவிரதம், வெளிநடப்பு போன்ற விஷயங்கள் கொஞ்சம் எதிர்க்கட்சியாக அவங்க கொஞ்சம் தெரியப்பட்டாங்க அப்படின்ற ஒரு காரணமாக. ஏன்னா இந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த சட்ட மசோதா செய்யப்பட்ட இந்த சம்பவம் அதிமுகவும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இந்த கொடநாடு வழக்கை மீண்டும் கையில் எடுக்க வாய்ப்புகள் இருக்கா? அதன் மூலயமா எதுவும் அதிமுகவுக்கு பாதிப்பு வாய்ப்பு இருக்கா? இந்த கொலை நடந்து அதிமுக ஆட்சியில் நடந்தது. ஆமாம், அதிமுக ஆட்சியில் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இப்போ திமுக ஆட்சியில் மீண்டும் அது விசாரிக்கப்படுகிறது. இதற்காக நேர்மையான அதிகாரி ஐஜி சுதாகர் கோயம்புத்தூர் இருந்தார். 3 வருட காலம் இந்த வழக்கை கையில் எடுக்கவே இல்லை. ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடுவில் டி நகர் சத்யா, அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் வீட்டில் இது பேசி முடிக்கப்பட்டது. அண்ணா நீங்கள் டி நகர் சத்யா தான் எடப்பாடியுடைய தூதர். இந்த சத்யா டி நகரில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவர் திமுக தலைமையிலிருந்து வந்த ஃபோன் யாருக்கு? அதிமுக எம்எல்ஏவுக்கு, டி நகர் சத்யா அவர்கள். விட்டுட்டு போயிட்டாரு, வேண்டான்னு. ஏன்? அப்போது அதிமுகவில் யார் எம்எல்ஏ இருக்கணும்னு யார் முடிவு பண்ணுறான்? திமுக தலைமை. அப்போ இவர் யாருக்கு விசுவாசமான ஆள்? இந்த சத்யா. திமுக ஒரு எம்எல்ஏ சீட்டே வேண்டாம் விட்டுட்டு போகிறாருங்க. இவர் தான் ஆந்திராவில் தான் இவருடைய ஓட்டு வாக்குரிமை இருக்குது. ஆந்திராவில் தான் இவருக்கு எல்லா அரசியலுமே, திருப்பதியில் தான் எல்லா அரசியலுமே. ஆந்திராவில் அரசியல் பண்ணக்கூடிய அத்தனை பேருடைய களம் சென்னை. அப்போது இந்த சத்யா தான் எடப்பாடிக்கு இன்றைக்கி திமுகவிடம் தூதுவர். ஜி ஸ்கொயருக்கு இடம் வாங்கி கொடுக்குறது பூரா யார்? விருகை ரவி, வடசென்னை ராஜேஷ், சத்யா 3 பேர் தான். நிறைய இடங்கள் சிட்டியில் காலி செய்து ஜி ஸ்கொயர் ஒப்படைக்கப்படுகிறது. யார் ஜி ஸ்கொயரு? சபரீசன். சபரீசன் என்றது இல்லைங்கிறாரு. ரைட், உன்றது இல்லைன்னா ஓட்ட டிவி விற்று ஜி ஸ்கொயர் பாலாக்கிட்ட 30,000 கோடி ரூபா இருக்குது. எப்படி 30,000 கோடி வந்தது? அவன் வீட்டுக்கு போயிருக்கணுமே.
ஓட்டடி வீட்டும் அப்போ இந்த முட்டாள் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. எடப்பாடி பக்கம் 3 வருட காலம் போகாததே மிகப்பெரிய குற்றம். அப்போது ஆனால் இப்போ ஒரு சட்டசபையில் அதை பற்றி பேசுகிறாரு. இப்போ ஏன் பேசுகிறாருன்னா 3 வருஷம் எங்கே போனார்? நாங்கள் அவர் பேசுறது இருக்கட்டுங்க, நான் மக்கள் மன்றத்தில் கேட்குறேன். 3 வருஷம் ஏன் கொடநாடு வழக்கு எடுக்கல? என்ன காரணம்? சமரசம் பண்ணி ஆயிட்டீங்க, சமரசம் ஆயிட்டீங்க. இப்போ உங்களை எதிர்த்து அரசியல் பண்ண பிறகு உங்களுக்கு கோபம் வருது. அப்போ இந்த நாடு அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு, வேற ஒன்றுமே இல்லைங்க. முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறார்கள், தந்தை பெரியார். அப்போ இவங்களுக்கு எப்போ தேவையோ சட்டம் விழிச்சலும், இவர்களுக்கு தேவையில்லைன்னா சட்டம் படுத்துக்கும். இல்லை இப்போ அதிமுகவுக்கு இது ஒரு கலக்கமான ஒரு அதெல்லாம் கலக்கம்லாம் கிடையாது. அவர் சொல்லிடுவார், உனக்கு இத்தனை கோடி நான் பணம் கொடுத்துருக்கேன், சத்யா மூலம் சபரீசனுக்கு இத்தனை கோடி பணம் கொடுத்துருக்கேன். எடப்பாடி போட்டு உடைச்சானா திமுக ஆட்சிக்கு டமால். எடப்பாடி செய்வார். எடப்பாடி நான் இதுக்காக இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்னு எடப்பாடி கண்டிப்பாக சொல்லக்கூடியவர் தான். திமுக வந்து எடப்பாடி பாய்ச்சாலாம் பலிக்காது. எடப்பாடி சிறைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கார். பிஜேபி அமித்ஷா மிரட்டலையே இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சதை பார்க்கலாங்கிற ஆள் அவர். விவசாயி குடியானவன். ஸ்டாலினை போல அல்ல. ஸ்டாலின் போலீஸ் இருக்குது, ஏடிஜிபி இருக்கார், டிஜிபி இருக்கார். ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எதை சாதாரணமாக கடந்த விட்ட முதலமைச்சர் நாற்காலி போய் சேர்ந்துருக்கு. சாதாரணமாக வெள்ளமண்டியில் வெள்ளை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவருக்கு என்ன போய் சேர்ந்துருக்கு? கிளை செயலாளர் வெள்ளை வியாபாரம், வெள்ளை வியாபாரம், வெள்ளமண்டி, அதுக்கப்புறம் கிளை செயலாளர். அப்போ அதனால் முதலமைச்சர் நாற்காலியை பார்த்துட்டார். அதனால் எந்த விளிம்பு நிலைக்கு எடப்பாடி போக தயாராக இருக்கார். அதனால் திமுகவுக்கு தான் இவ்வளவு காலம் மக்கள் கேட்பான், 3 வருஷம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இல்லை, ஏன் நடவடிக்கை எடுக்கல? அருமை அருமை அருமை. இதுதான் 3 வருஷம் நடவடிக்கை எடுக்காத காரணம். நீங்கள் அதிமுகவோட கையூட்டு வாங்கி கொண்டீர்கள். திமுக வேற எந்த காரணத்தை திமுகன்னு சொல்லிட முடியுமா? இல்லை தலைமை, இல்லை அதுக்கு கீழே உள்ளவங்க ஒரே ஆள் தாங்க, ஸ்டாலின் தாங்க. ஸ்டாலின் நாடு முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், மருமக சபரீசர், உதயநிதி, அவங்க மனைவி துர்கா, 4 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டு. கனிமொழி இல்லை. அவங்க வந்து நாடாளுமன்ற குழு தலைவர். டெல்லிக்கு தமிழ்நாட்டின் டெல்லி முகவரி. அப்போது எடப்பாடியிடம் அதில் கூட இப்போ கனிமொழிக்கு இடம் இல்லை முதலமைச்சர்கள். இல்லை, அது இவங்க வீட்டு சொத்து. அது இந்த வீட்டு சொத்து வீட்டில் உள்ளவர்களிடம் தான். அடுத்து முதலமைச்சராக நீங்கள் அமைச்சராகிட்டார், அடுத்து துணை முதலமைச்சர், அடுத்து அமைச்சர், நாடாளுமன்றம் வரைக்கும் ஒரு புகழ் இதாகி. ஆமாம், உதயநிதி வாழ்க, சின்னவர் வாழ்க. அப்போ அங்கே இருக்கிற எம்பி, நார்த் இந்திய எம்பி பார்க்குறான், இவர் அம்பேத்கருடைய சிஷியன், அவர் யாரும் தெரியல உதயநிதி. அவன் விசாரிக்கிறான். ஏன் தெரியாது? சனாதனம் பற்றி பேசியிருக்காரு, கண்டிப்பாக அவரை பார்த்துருப்பாங்க வீடியோ. ஏதாவது 1-2 எம்பி யார் உதயநிதி, அம்பேத்கரா, கக்கனா, வேற யார், ரட்டமணி சீனிவாசன், பெரிய தலைவர் வேற சொல்கிறாங்களா அப்படின்னு அவன் உஷாராகி, அதாவது வடநாட்டு தலைவருக்கு கக்கனை தெரியுது, விசாரிப்பான். ஏதோ பெரிய தலைவர் பேர்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லையா, எங்கள் நடிகர் ஹன்சிகாவோடையும் நயன்தாராவோடையும் நடித்த தலைவரையா எங்கள் தலைவர். அப்போது கொடநாடு வழக்கு கண்டிப்பாக வெளியே வருவதற்கு எடப்பாடிக்கு அத்தனை வியூகமும் தெரியும். என்ன செய்யணுன்றது தெரியும், எல்லாம் தெரியும். அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவர்கிட்ட பல நுணுக்கங்களை, எப்படி வியூகங்களை, சக்கர வியூகங்களை உடச்சிட்டு வெளியேறணும் எல்லாம் எடப்பாடி 5 வருஷம் தெரிஞ்சுக்கிட்டார். கூட இருந்தவங்களுக்கே செஞ்சவருக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு செய்ய தெரியாதா? அப்படி வச்சுக்கலாமா? ஆமாம். அதனால் அமித்ஷாவுக்கே அல்வா குலோப்ஜான் கொடுத்தவர், மோடிக்கே ஜாங்கிரி கொடுத்தவர். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இனி கொடநாடு வழக்கு இல்லை. இது இப்போ ஒரு அரசியல் இது பார்வையாகவே வச்சுக்கலாம் சார். நம்ம அதிமுகன்னு இல்லாமல் இவங்க வரும்போது இவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை, இவங்க வரும்போது இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைன்றது ஒரு சமரச ஒப்பந்தம் தானே அது. 2 பேரும் சார். நான் ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ 5000 கோடிக்கு மணல் திருடி இருக்கார் யார்? மணல் திருட கரிகாலன், ரத்தனம், ராமச்சந்திரன். எடப்பாடி ஏதாவது சத்தம் கொடுக்குறாரா?
அதை பற்றி அறிக்கை இருக்கா? சேகர் ரெட்டி அவருக்கு பினாமி, இவருக்கு கரிகாலன் பினாமி. சேகர் ரெட்டியும் கரிகாலனும் திமுகவுக்கு பினாமி, அதிமுக பினாமி. எஸ்டிடி பூத்து வச்சுருந்த சேகர் ரெட்டி 5000 கோடி 10,000 கோடி. ரோஜா ஒயின்ஸ் பார் சாக்கடை கடை நடத்திட்டு இருந்த புதுக்கோட்டை ராமச்சந்திரன் 10,000 கோடி 5,000 கோடி. திண்டுக்கல் சர்வையர் சங்கிலி முடிச்சு அளப்பாங்கல்ல, ஏப்பா 40 அடி வடக்க 30 அடி மேற்க 24 அடி தென்மேற்கு, இப்படி 4 மாத அளக்கிறவர் தான் திண்டுக்கல் ரத்னம். எல்லாம் இன்னைக்கு பலாயிரம் கோடிகளில் திமுக அதிமுக அனைத்து கட்சியும் அங்கே தான் கிடக்கு. எங்கே? மணல் ரத்னம் வீட்லேயும் ராமச்சந்திர வீட்லேயும் கரிகாலன் வீட்லேயும். அப்போது கட்சி தான் அதிமுக திமுக. கொள்ளையடிப்பதில், திருடுவதில், பங்கு போடுவதில் அனைவருமே ஒன்றாகத்தான் இருக்கிறார். அதாவது இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்ததன் விளைவாக அந்த கொடநாடை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு பேசினாருன்னு எடுத்துக்கலாமா? அதுதான் அரசியல், அதுதான் அரசியல். அதை தாண்டி உண்மையான அரசியல் அல்ல. எடப்பாடி அங்கே போனார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு கொடுத்துருவோம், சாராயமே இருக்காது, பிராந்தியம் இருக்காது, எதுவும் இருக்காதுன்னு சொல்லலையே. விஜயே சொல்லலையே, சீமானே சொல்லலையே. அப்போ யார் சொல்லுவா? ஸ்டாலினா சொல்லுவார்? தமிழக மக்களை ஏமாற்றுகிற முன்னேற்ற கழகங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகங்கள். தமிழர்களை ஏமாற்ற கழகங்கள் தான். தமிழனுக்கு வேறு நாதியே இல்லை, தமிழனுக்கு வேறு சாபமே இல்லை. தமிழை இப்படியே இருந்து அழிய வேண்டியதுதான். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.